पास में मां नर्मदा के ऊपर एक फ्लोटिंग सोलर पैनल बनाया गया है। 500 मेगावाट से ज्यादा बिजली देने का इसकी क्षमता रखता है और ये देश का पहला ऐसा फ्लोटिंग सोलर पैनल है जो किसी नदी के ऊपर बना हुआ है। और इसकी क्षमता अगर देखें तो वो जो आम सोलर पैनल्स होते हैं उससे ज्यादा इसलिए होती है कि नीचे नदी है तो ठंडाई उसको पैनल्स को मिलेगी और ऊपर ज्यादा से ज्यादा संख्या मात्रा में उसको धूप मिलेगी। तो एक बहुत महत्वपूर्ण क्षेत्र में भारत जिस तरीके से अपना लोहा मनवा रहा है और जो कमिटमेंट प्रधानमंत्री नरेंद्र मोदी के दुनिया के सामने है सौर ऊर्जा को लेकर, हरित ऊर्जा को लेकर, उस कमिटमेंट में भारत किस तरीके से आगे बढ़ रहा है, आज इस बुंदेलखंड की धरती से प्रधानमंत्री ये भी दुनिया को बताने वाले हैं। மத்திய பிரதேச மாநிலம் கஜுராஹோவில் பிரதமர் நரேந்திர மோடி சாலை பேரணியில் பங்கேற்றுள்ளார். 44,605 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நதிகளை இணைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்ட உள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் கஜுராஹோவில் பிரதமர் நரேந்திர மோடி சாலை பேரணியில் பங்கேற்றுள்ளார். அவரை பொதுமக்கள் வரவேற்று வருகின்றனர். மலர்களை தூவி ஆரவாரத்துடன் மக்கள் வெள்ளத்தில் அவர் சாலை பேரணியில் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, விவரங்கள். இந்திய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய 100வது பிறந்த நாளையொட்டி மத்திய பிரதேச மாநிலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடங்கி வைக்கிறார். அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. குறிப்பிட்டு 2 நதிகளை இணைக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இன்னொரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா, இந்த 3வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததன் பிறகாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது மத்திய பிரதேச மாநிலத்தில் கிட்டத்தட்ட 44,000 கோடி அளவுக்கான இந்த நலத்திட்ட உதவிகள் தொடங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியில தற்போது பிரதமர் மோடி அவர் கலந்துருக்காரு. இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது தேர்தல் காலகட்டங்களில் மட்டும் நடந்துட்டு வந்த நிலையில தற்போது ராஜஸ்தானை தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலத்திலேயும் மக்கள் மத்தியில முதலமைச்சர் மற்றும் பாஜகவுடைய மாநில தலைவர்கள் அதில் இடம்பெறக்கூடிய அந்த ரோட் ஷோ ஆனது தொடர்ச்சியாக பாஜக கட்டமைச்சிட்டு வராங்க. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுல பல்வேறு மாநிலங்கள்ல பாஜகவை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற முனைப்போட பல்வேறு திட்டங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாநிலங்கள், குறிப்பிட்டு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மிக முக்கியமான தினங்கள்ல அவர்கள் இத்தகைய ஒரு நலத்திட்ட உதவிகள் தொடக்க விழா, அடிக்கல் நாட்டு விழாவை பாஜக திட்டமிட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் 2 நதிகளை இணைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்ட இருக்கிறார். நாட்டிலேயே இது முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஜீவபாரதி.